Hello friends, welcome to our channel. எல்லாரும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் 5 minutes சாண்ட்விச் கேட்டிருக்காங்க. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க நம்ம சேனலை எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவு நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு மேஷ்டு பொட்டேட்டோ அதாவது ஒரு பொட்டேட்டோவை வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட ஹாஃப் ஆனியன் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்புறம் டொமேட்டோஸ், ஹாஃப் ஆனியன், ஒரு டொமேட்டோ, ஒரே ஒரு க்ரீன் சில்லி. இது ஆப்ஷனல் தான். க்ரீன் சில்லி இருந்தால் நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ½ டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர், அப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பெப்பரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது கூட கேப்சிகம், அப்புறம் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், அப்புறம் பச்சை பட்டாணி அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டஃபிங் ப்ரெட்டில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். 2 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதில் இந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து சீஸ் ஆட் பண்ணணும். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சீஸி சாண்ட்விச் பண்ணுறதால நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு சீஸ் க்யூப்ஸை தான் நான் வந்து கிரேட் பண்ணியோ இல்லை கட் பண்ணியோ வச்சுக்கலாம். நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. நீங்கள் வந்துட்டு சீஸ் க்யூப்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா மொசரல்லா சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்விச் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ரோஸ்ட் பண்ணிடணும். அதுக்கு ஒரு தோசை தவா இல்லைனா ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம சாண்ட்விச்சை வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட் இல்லைனா ஒரு மூடி எடுத்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சைடு வெந்ததும் நெக்ஸ்ட் சைடு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம செம்மையான சீஸி சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பவுமே நம்ம சேனலில் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிவாக இருக்கும். ஸோ நானும் நிறையா வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.